ஹாய் சார், நான் தான் heartracer சதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். என்ன ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ரொம்ப நாள் டவுட் என்னன்னா, heartracer இதுக்கப்புறம் பைக் ட்ராவல் பண்ணுவாரா? இல்லை கப்புள்ஸாக ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாரா? அப்படின்னு தான் உங்களுக்கு டவுட். உங்கள் டவுட்டுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் பண்ண தான் இந்த வீடியோ உங்களுக்கு. நாம் வந்துட்டு மறுபடியும் மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறோம்னா, பிகன்ஸ்லேருந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஹெச்ஆர் வண்டி இருக்குங்களா, நிறைய பேர் மறந்துருப்பீங்களான்னு தெரியல. நம்மளோட ஆர்சி வண்டி, நம்ம ஹெச்ஆருக்கு ஒரு அடையாளமாக இருந்த வண்டி தான் heartracerன்ட்டு அந்த ஆர்சி பைக் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பைக் வந்துட்டு மறுபடியும் வெளியே எடுக்க போறாங்க. நார்மலா எப்பயும் போல வண்டி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி வண்டி வாட்டர் சர்வீஸ்லாம் இல்லைங்க. இந்த டைம் லெவல் 3 எடிட் பண்ணலாம், ஃபுல்லா மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். அந்த மாடிஃபை கலர் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆரஞ்சு பிளாக் மாதிரி ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆரஞ்சு கலர் வந்துட்டு ஆர்சியில் கேடிஎம்னாலே ஆரஞ்சு தான் வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால ஆரஞ்சு பிளாக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டாக இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிளாக். ஏன்னா நம்மளுக்கு பம்பிள் பி அடையாளம் கொடுத்தது எல்லாமே அந்த ஒரு எல்லோ காரில், அந்த ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது தவிர்த்து ஒயிட் வித் பிளாக் மாரி அது ஒரு சூஸ் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். எந்த கலரில் மாடிஃபை பண்ணலாம், இல்லை இந்த 3 கலர் இல்லாமல் இன்னொன்று வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கலர் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம ஹெச்ஆர் வந்துட்டு மாடிஃபை பண்ண போகிறோம். ஃபுல் ஹெட்ஜஸ்டர் வச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அப்கிரேட் கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லாங் ட்ராவல் எப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் தாங்க, ஜூலைலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் எதுக்குன்னு இந்த கேள்வி வந்துட்டு இருக்கும்லாம். ஏன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகி அந்த சம்பிரதாயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்டு வருது. இன்னும் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஒரு சின்ன சின்ன சம்பிரதாயம் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வர வேலைலாம் இருக்குது. நேற்று வந்துட்டு நம்ம சென்னையில் இருந்தோம். சென்னையில் வந்துட்டு எந்த வீடியோவும் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு vlog மறுபடியும் பண்ண போகிறேன். ஆனால் vlog சீரிஸாக பண்ணல வச்சா, நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேர் ஓட்ட தான் வண்டி கேட்டிருந்தேன். இங்கேருந்து நம்ம அங்கே சென்னைக்கு வந்துட்டு உளுந்தூர்பேட்டையில் தான் நான் அடிக்கடி போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் அதிகமாக அந்த ட்ராவல் தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அந்த ரோடு போகும்போது எனக்கு கொஞ்சம் மாதிரி தூக்கம் வருது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் NH ரோடுங்களா, NH ரோட்டில் என்ன vlog பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேர் ஓட்ட வண்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவங்க வண்டி அந்த டைம்னு பார்த்து கொஞ்சம் சின்ன கோளாறு ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் பிகின்லேயே வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை வருது. நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. எனக்கு கேட்டால் அது ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த ட்ரிப் இது விட்டுருவோம், நெக்ஸ்ட் ட்ரிப்பில் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் நம்ம ஹெச்ஆர் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோங்க. இன்னிலேருந்து தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு, ஒரு சின்ன ஒரு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்ஆர் இப்போ எங்கே இருக்கானே தெரில. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயா, இல்லை நம்ம குடோன்லையா, இல்லை நம்ம ஷெட்டில் இருக்கான்னு தெரில. இப்போ போய் அது தேடுறது தான் வேலை. எனக்கு தெரிஞ்சு குடோனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. கடைசியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனார். சிவா சாபாஸா எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஷெட்டில் நிற்கிறான்னு அவங்கள்ட்டையும் இன்னும் சரியாக பேசல. கல்யாணம் முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆன பையன் மாதிரியா இருக்கேன், எப்பயும் போல தான் இருக்கேன். என்ன அவங்களுக்கு ஒரு சங்கடம்னா, இப்போ வந்துட்டு கடைசியாக நான் என்ன, எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் நல்லா வைபான அப்டேட் மோட்டோ vlog பண்ணது பார்த்தீங்கன்னா நேபாள் தான். அதுக்கப்புறம் மும்பை போனேன். ஒரு மாதிரி தூக்கம் வந்ததுனால, உங்களுக்கே சொல்லியிருப்பேன், அன்றைக்கி வந்துட்டு ஏதோ டேப்லெட் எடுத்ததுனால எனக்கு அது சைட் எஃபெக்ட் வந்து தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு vlog இதோட எண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சரியாக மோட்டோ vlog இங்கே சின்ன சின்ன vlog பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சும்மா அந்த கன்னியாகுமரி இப்படிலாம் போகலைங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு ட்ரிப்லாம் முடிச்சிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் தமிழ்நாடு ட்ரிப் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாத்துக்கும்னா இல்லை, கொஞ்சம் பேர்த்துக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்துட்டு 10R ஒன்று புக் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு. அந்த பைக் வந்துட்டு கூடி சீக்கிரம் வரப்போகுதுங்க. அதோட அப்டேட்லாம் நான் சீக்கிரம் கொடுக்குறேங்க. அது வந்தோடனே அதில் தான் நம்ம தமிழ்நாடு ட்ரிப் அடிக்கிறதுக்கோசம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்சியில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு சோலோ ரைட் பண்ணலாமா, இல்லை கப்புள்ஸ் ரைட் பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது சஜஷன் படி தான் நான் போவேன். எங்கே போகிறோன்னா, இந்தியா விட்டு வெளியே போகிறோம். ஏற்கனவே நேபாள் போனோம்ல, அதை விட ஒரு 4 கண்ட்ரி எக்ஸ்ட்ராவாக முடிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்சியில் பிளான் பண்ணியிருக்கேங்க. அது வந்துட்டு உங்களோட சஜஷன், நீங்கள் அது பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. அதேமாதிரி நம்ம ஜெரி இருக்குங்களே, ஜெரியோட அப்டேட்டும் உங்களுக்கு எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஒரு வண்டி ஆர்சி ஹெச்ஆர்ட்ட ப்ரோ இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் வெளியே கொண்டு வர போகிறேன். ஆர்சி நம்ம ஜெரி இருக்குங்களா, ஜெரியுமே வந்து ரேப் பண்ண போகிறோங்க. அதோட டிசைன் இப்போ தாங்க சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஹெச்ஆருக்கு வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள், ஆரஞ்சா, எல்லோவா, இல்லை ஒயிட்டா, இந்த 3 கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த ஸ்கை ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு மாதிரி ஸ்போர்ட் எடிஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கிட்டெலாம் போட்டுக்கிட்டு, டயருக்கு அந்த கருப்பு கலர் ரிம்லாம் போட்டு, ஒரு மாதிரி பயங்கர வைப்பில் எட்ஜஸ்டர்லாம் போட்டு பயங்கர வைப்பில் தாங்க எடுத்துகிட்டு வர போகிறோம் வெளியே. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சொல்கிற கலரில் தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு மோட்டோ vlog எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அந்த ப்ரொஃபஷனலாக எடுத்த வீடியோ, அந்த ப்ரோமோ வீடியோ மாரிலாம் எடுத்துருப்போம்ல, அதெல்லாம் ஒரு 2-3 கிளிப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல அப்லோட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிருச்சுன்னா
நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு பெண்டிங்கில தான் இருக்குங்க. அந்த பெண்டிங்க்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எடிட்டிங் அது முடியல. நான் எடிட் பண்ணியிருந்தா கண்டிப்பா முடிச்சிருப்பேங்க. அது எடிட்டர்ட்ட குடுத்துருந்தேன். அவர் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால, இது வந்து லேசா விட்டுட்டாரு. அவருக்கு ப்ரெஷர் குடுத்துருக்கேன் ப்ரோ. எனக்கு தெரியாது நம்ம ஹெச்ஆர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இறக்கி ஆகணும். அதனால தாங்க ரீல்ஸும் வந்துட்டு நார்மலா ஃபோன்ல எடுத்த ரீல்ஸ் தான் போட்டுருக்கேன். கல்யாணமே இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்கேன். ஃபோன்ல வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா கேமராமேன் வந்துட்டு சாஃப்ட் காப்பி எதுவுமே தரமாட்டேங்கிறாரு. அவரும் இந்த ஊர் பக்கம் இன்னும் காணோம். வந்தோடனே நான் குடுத்துருவேன் ஹெச்ஆர். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கலர் வண்டி மாடிஃபை பண்ணலான்னு. நம்ம ஹெச்ஆர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் வந்துட்டு மேரேஜுக்கு வந்துட்டு நம்ம ஹெச்ஆர் நெறைய பேர் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்லாம் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம மிஸ் ஹெச்ஆர் பிரியான்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன்ல, அதில அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. அதோட லிங்க் வந்துட்டு மேல ஐஃபன்ல வரும். அண்ட் கீழயும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டைட்டில்லயும் மிஸ் ஹெச்ஆர்ன்னு டேக் பண்ணியிருப்பேன். அதிலயும் போய் செக் பண்ணுங்க. லவ் யூ இன்ஃபினிட்டி. சீக்கிரம் நம்ம பார்க்கலாம்.